நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் அவர்கள் உத்தரவின் பேரில் பொங்கல் தின விழா பாதுகாப்பை முன்னிட்டும் முழுவதும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் அதிகம் கூடும் இடங்களான கோவில்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மார்க்கெட் பகுதிகள், திரையரங்குகள் மற்றும் ஆற்றுப்படுகைகள் போன்ற இடங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படா வண்ணம் கண்காணிக்கவும் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் அவர்கள் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் 400 காவல்துறையினர் மற்றும் 100 ஊர்காவல்படை வீரர்கள் என மொத்தம் 500 பேர் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கரிநாள் மற்றும் காணும் பொங்கல் தினத்தன்று ஆற்றங்கரைகளில் மற்றும் கடற்கரைகளில் பொதுமக்கள் தங்களது குழந்தைகளை நீர்நிலைகளில் இறங்காதவாறு கவனமுடன் பார்த்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். மது அருந்துவது மற்றும் மது அருந்துவிட்டு வாகனங்களை இயக்குபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாகை மாவட்ட அனைத்து பகுதிகளிலும் காவல் ரோந்து வாகனங்கள் 24 மணி நேரமும் ரோந்து அலுவலில் இருக்கும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் காவல் கட்டுப்பாட்டு அறையின் 100 அல்லது 8428103090 ஆகிய எண்களில் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன்.